ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நேற்றுக்கு நம்மளோட சுவாமி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அநேகமாக ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அப்படியே வந்து பிக் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன், கூலர் போட்டு. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த பேக்ரவுண்ட் பார்க்குறதுக்கு. அது மட்டும் கிடையாது, நேற்றுக்கு ஃபாதர்ஸ் டே இல்லையா, அவங்க அப்பாவோட எடுத்துக்கிட்ட ஒரு பிக் வந்து போட்டு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு அப்பா மகனோட சாங் ஒன்று போட்டு ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே கார்பன் காப்பி மாதிரியே இருக்கார்ல நம்ம ஹீரோ அவங்க அப்பாவோடது. தாத்தாவும் நேற்றுக்கு ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. பேரனோட எடுத்துக்கிட்ட ஒரு சில பிக்ஸ் எல்லாம் மகாநதி ஷூட்டில். இது ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் தான் முடிஞ்சதோடது தான். ஆனால் நேற்றுக்கு தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மகாநதி இங்கே ஹீரோவுக்கு வந்து காதல் மலர்ந்தாச்சு. ஒரு விஷயங்கள் அவங்க சொல்லும்போதும் நல்லாவே தெரியுது அவர் வந்து லவ் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றது. லாஸ்ட் டைம் இன்னைக்கு எபிசோடில் கூட காவேரி சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் சம பேர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கூட அப்படியே பயங்கரமாக இந்த பக்கம் ஒரு திரும்பி ஒரு லுக்கு உடனே ஆனால் மாற்றிட்டாங்க. இந்த 7 மாதத்தில் ராகினியோட விஷயத்தில் நான் சொன்னேங்க அப்படி இப்படின்னு எதோ சமாளித்தாங்க. ஆனால் இன்னொரு விஷயந்தான் புரியவே இல்லை. யமுனா கையுங்களவும் மாட்டிட்டாங்க. நேத்தையோட ப்ரமோ வந்து இன்றைக்கே டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. யமுனாவை வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு கேட்குறாங்க, ஏன் என்ன ஆச்சு, எதுக்கு நீ அவரை போய் பார்க்க போனேன் அப்படின்னு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நிவின் வந்து சொல்லலை, இவங்களாவே சொல்லிட்டாங்க அதையும் சேர்த்து. நீ நல்லா படிச்சு வா அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வந்து லவ்னு அவங்க வந்து தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க. இங்கே யமுனா சொன்னதை கேட்ட உடனே காவேரிக்கு ரொம்பவே பேரதிர்ச்சி. அது எதுக்காக அந்த அதிர்ச்சி, நம்ம தான் அங்கே மூவ் ஆன் ஆகி வந்துட்டோமே, அப்புறம் எதுக்கு இந்த அதிர்ச்சி அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளை லவ் பண்ணவன் உடனே நம்ம தங்கச்சியை லவ் பண்ணுறேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க போல இருக்கு. கல்யாணம்னு சொல்லியிருந்தா கூட இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்காது. நம்ம இருந்த மனசில் அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு எப்படி நிவினுக்கு நினைக்க தோணுது அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு. அதுவும் அந்த இன்னொரு பொண்ணு தன்னோட தங்கச்சியாக இருக்காங்களே அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிவினை பார்த்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன், அவங்க தங்கச்சி விஷயமா. அதான் ரீசெண்டான எபிசோடில் கூட ப்ரெமோவில் கூட நான் நிவினை பார்த்து பேசிட்டேன், இனிமேல் உங்ககிட்ட எப்பயும் போல் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிவின் லவ் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சு